ஹே ஹாய் காய்ஸ், நாம நீ பார்க்க போட்டு ஃபயர் மணிங்கிற மேங்காவில் சீசன் 1 எபிசோட் 3 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் இது வரைக்கும் வந்த எல்லா சாப்டர்ஸையும் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னே சாப்டர்ஸ் இல்லை வந்துச்சுன்னா நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறேன். இப்போ நம்ம டேரக்டாக எபிசோட் போகலாம். எபிசோட் பண்ணி போன எபிசோட் கடைசி நம்ம ஹீரோனை மேடு வேணும் சொல்லியிருப்பான் தெரியுமா? ஏன்னா மேடு வேணுமா, அந்த மேடு வேணுக்காக தான் இவன் இவ்வளோ பண்ணானா. ஆனா அப்படி மேடா ஆனா அவங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்குமே அப்படி சொல்லி எல்லாம் பேசிருக்க அப்புறம் நம்ம ஹீரோ பணத்தை பற்ற வச்சு அப்படியே ஸ்மோக் பண்ண இந்த ஜாப்பை மட்டும் ஈஸின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா நான் ஒரே ஒரு மேடை மட்டும்தான் இங்கன்னு கூட்டிட்டு போக போறேன். அப்படி இருக்கப்போ அந்த மேடை நான் 24 மணி நேரமும் கூப்பிடுவேன் எப்ப வேணாலும். அந்த பொண்ணு கூட அழுகாதான் இருக்கணும். புரிஞ்சா சொல்ல போறேன். ஏன்னா இவன் ஒன்னும் மேட தெரியலப்பா, இவன் வெறும் லவ்வர் தெரிய வந்திருக்கான். சரியான பொறுக்கியா இருப்பான் போல அப்படி சொல்லாங்க. ஆனா ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வேணுமா உங்க மேட சொல்லி 3 பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நான் ஒவ்வொருத்தரும் நான் இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படி சொல்ல போறேன். ஃபர்ஸ்டே ஒரு பொண்ணு வராங்க. ஏன்னா இவங்களா நீங்க இருக்க கார்ட் ஹவுஸ் ஆச்சு அப்படிப்பட்ட இவங்க வந்திருக்காங்களா அப்படி சொல்ல போறோம். அந்த பொண்ணு ஹேண்ட்ஸம், நான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண ஆசைப்படுறேன் சொல்ல போற. நம்ம ஹீரோவும் அந்த நோங்கிற போர்டை எடுத்து சாரி நீங்க குவாலிஃபைடா இல்ல சொல்ல என்ன அடிக்க இந்த எனக்கு என்ன குறை ரொம்ப அழகாண்டா இருக்கேன் அப்படி இருக்க போறேன். ஏன்னா என்ன ரிஜெக்ட் பண்ண சொல்ல போறேன். அடுவாய் ஒன்னும் அப்ப நம்ம ஃபிளப் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்க பிடிக்காது. அதோட தினமும் நைட்டு நீ பாதுக்கு கூட போடல, பால போயிட்டு அங்க இருக்க ஜாலி என்ஜாய் பண்ணல சரி. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பத்தி சொல்ல அங்கன்னவங்களாம் அப்படிதான் சொல்லி வாயா பொழுக்க அவங்களும் இதுக்கு மாதிரி இங்க இருந்தா பிரச்சனை சொல்லி ஓடி போயிடுறாங்க. பாஸ் நான் வாயில நெருப்பு விடுவேன், அப்பனா போயிட்டு கேப்டன் அமெரிக்காக்கு உலகத்தை காப்ப ஹெல்ப் பண்ணேன், நான் நல்லாவே பாடுவேன், அப்பனா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா படிமா, நான் குப்பையா ரீசைக்கிள் பண்ணுவேன், ஆனா இது ஒன்று குப்பை கலெக்ட் பண்ணக்கூடிய இடம் இல்லையே சொல்லி நம்ம சொல்ல போறேன். நான் பொறுப்பில் அழகா போன ஒருத்தி அப்படி இருக்க போற. நீங்க என்ன சாய்ஸ் பண்ணுங்க சொல்லி பாஸ்ன்னு சொல்லி ஒரு பொண்ணு வர அதை பார்த்து நம்ம ஹீரோட்டே எங்கண்டா வரீங்க சொல்லி நம்ம ஹீரோ நேம் போட போட்டு அடிக்க அதை பாவீங்களா வரும் எல்லாம் பைத்தியமா வராங்களாடா சொல்லி நம்ம ஹீரோ இருக்க போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வேலைக்காக ஆளுங்க எடுக்கிறீங்களா? என்ன அழகையான்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு சம அழகா இருக்காங்க. என்ன ஸ்கூல் போயிட்டு தங்கா இவங்க என்ன இங்க வேலைக்கா வந்திருக்காங்க, பணம் என்ன வேணா செய்யும் போல. ஐயோ இங்க ரொம்ப அழகா இருக்காங்களே சொல்லி நம்ம ஹீரோ வலிச்சிட்டு இருக்க போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொன்ன நீங்க கேட்டீங்களா? ஐயோ நீங்க வேலைக்கு சேர்த்தீங்க, நீங்க உங்க பேர் என்ன? என் பேர் தங்கு, நான் வந்து இங்க வேலைக்கா வந்திருக்கேன். ஐயோ நீங்க ஏற்கனவே வேலை செஞ்சுட்டீங்க, நான் உங்களுக்கு வேலையை தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல போறேன். அவங்களும் சரி சம்பளம் எவ்வளவு இருக்கும்? அப்பெல்லாம் தங்கு வந்து காசுக்காக இந்த வேலைக்கு வந்திருக்காங்களா அப்படி சொல்லி நினைச்சிருக்க அப்புறம் நம்ம ஹீரோ பணம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா நான் எந்த நேரம் வேணா கூப்பிடுவேன் அப்படி இருக்கப்போற இதுதான் கரெக்டா இருக்கும். மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய், அது மட்டும் இல்லாம 3 வேலைக்கு சோறு, ஒரு தங்கறதுக்கு வீடு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு BMW உனக்கு கொடுப்பேன் அப்படி சொல்ல போறேன். அதை கேட்ட எல்லாம் என்னன்னு சொல்லி சாக்காவ என்ன பையன் 10 இன்னும் அதிகமா சொல்லணுமா பாஸ், நான் உங்களுக்கு இனிமே அதிகமா பாஸ் சொல்லி எல்லாம் ஹீரோ மேல ஜம்ப போட. ஏன்னா சும்மா நம்ம ஹீரோ காரு வீடு பங்களான்னு எல்லாம் தரான்ல, சும்மா விடுவாங்க. நம்ம ஹீரோ மாமா போலாம் சொல்லி அவன் பொண்ணை கை பிடிச்சி நம்ம ஹீரோ இழுத்துட்டு போய் காலில் ஏறிடுறான். அப்பா எல்லாம் இவ்வளோ ஆர்வமா இருக்காங்களே என்னோட கையின்னு சொல்லி அவங்க சொல்ல போற. நம்ம ஹீரோவும் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தா அவன் கையை பிடிச்சிட்டே தான் இருந்திருப்பான். ஐயோ நான் மடிச்சு இதை வேணுட்டு பண்ணலாம் சொல்லி நம்ம ஹீரோ எடுத்துட்டு அவங்களும் அல்ல பரவாயில்லன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் மாஸ்டர் நான் ஏற்கனவே உங்க பெட்டை சூடாகிட்டேன், இப்போ நீங்க வந்து படுக்கலாம் சொல்லி அவங்களும் சொல்ல. நம்ம ஹீரோவும் அவங்க கை வந்து ரொம்ப குட்டியா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தாவும் இருந்துச்சு. ஒருவேளை நாங்க 2 பேரும் வருங்கள்ல ஒன்னும் ஆகலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதை சிரிச்சிட்டு இருக்க. அவங்களும் இவனை பார்த்து ரொம்ப கெட்டவன் மட்டும் தெரியல, ஆனா இவன் கன்ஃபார்மா ஒரு பர்வர்ட். ஏன்னா வெறும் ஒரு மேட்டுக்காக இவ்வளவு பண்ண, ஆனா கடைசியில போட்ட வெறும் கையை பிடிச்சிருக்கே இப்படி பிளஸ் ஆயிட்டு இருக்காரு. ஆனா இவர் எனக்கு அதிகமா சம்பளம் தரனாலே என்னோட அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ கரெக்டா இருக்கும் அப்படி சொல்ல போற. அவங்க டக்கு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் சொல்லி கட்டுறேன், நான் வெறும் மேடு கவர்மெண்டா ஓச்சிட்டு இருந்தேன், ஆனா மேசன் வாங்க மறந்து போயிட்டேனே அப்படி சொல்ல போறேன். நீ ஒரு போவட்லடா, நீ முட்டா போயிடான்னு சொல்லி அவங்க மனசுல நிக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஆனா வில்லாவை வாங்க வந்துடுறேன். சரி நீங்களா வெளியில நில்லுங்க, அது மட்டும் இல்லாம நீ மட்டும் ஏன் குறைவான்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போறேன். ஹலோ சார், நீங்க வந்து வில்லா வந்து உங்க வெட்டிங்க வாங்க வந்திருக்கீங்களா? அப்புறம் நம்ம ஹீரோ இல்ல நாங்க கல்யாணம் பண்ண போறல, நாங்க வெறும் இங்க வில்லா வாங்கடா வந்திருக்கோம் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் ஓ இவங்க என்னோட வைஃப் ஆனா அது சமயம் ஜாலியா இருக்குமே சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கேன். அவங்களும் இங்க பாத்தீங்கன்னா இங்க இல்ல விலாசம் சொல்லி அவங்க காமிக்க அங்க 20 மில்லியன் 30 மில்லியன் சொல்லி போவேன். ஏன்னா 20 மில்லியனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குல்ல. ஓ எக்ஸ்பென்சிவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், நான் இதை வாங்கிக்க சொல்ல போறேன். ஒரு நிமிஷம் சொல்லி சவுண்ட் வர யாருன்னு பார்த்தா டார்லிங் உனக்கு இந்த வில்லா பிடிச்சிருக்காங்க, வேணுமா உனக்கு வாங்கி தரட்டேன், நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் எனக்கு அதை பிடிக்கும் அப்படி சொல்லி பேசிட்டு அப்புறம் அப்ப சரி நான் இப்பயே வாங்கிடுறேன் சொல்ல போறேன். நம்ம ஹீரோவும் டேய் நானா வில்லா ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு சொல்ல போறேன். இந்த இல்ல 50,000 ரூபாய் இருக்கு, இதை நீ வச்சுட்டு இங்கே ஓடி போயிரு, நாம வேணுமா வேற மேன்சனை வாங்கிக்கலாம் சொல்லி அவங்க சொல்ல போறேன். அவனும் டேய் என்ன ஒரு அழகான புண்ணியா சொல்லி நம்ம ஹீரோ தள்ளி விட்டு எல்லா பக்கம் பட்டோசமே பர்ஃபெக்டா இருக்கு, நான் இங்க வந்து என் கூட வாங்க, நான் உங்களுக்கு எல்லாமே பண்றேன் சரி அவனு சொல்லிட்டு போட்டோ பிடிக்கிறதுக்கு அப்புறம் கூட நம்ம கேர்ள் ஃப்ரெண்டும் நீங்க ரொம்ப பிளே பாயா இருக்கீங்க, எல்லா பொண்ணும் உங்க கெட்ட பையனா இருந்தாலும் பிடிக்குது அப்படி சொல்லி அவன் பேச போற. நம்ம ஹீரோ ரிச்சி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தர முடியுமா சொல்ல போறேன். இந்த இன்ஃபர்மேஷனுக்கு 10 பாயிண்ட் ஆச்சு அப்படி சொல்லி ரிச்சியும் இவன் வந்து ஒரு ரிச்சான ஒருத்தரோட ஒரே ஒரு பையன், அது மட்டும் இல்லாம இவனுக்கு கார்பரேஷனோட ஷேர் ஹோல்டரும் இருக்கான். நீ என் வில்ல எடுத்த நான் கவலைப்படல, ஆனா நீ என்னோட கேர்ள்கிட்டயே வந்து இப்படி பேசின தெரியுமா, அதுக்கே கருப்பா விடுறா, நீ எவனோ பையனா இருந்தாக்கோ பரவாயில்ல இந்த காரணம் சொல்லி அவன் நீட்டா போற.
அவங்களும் வாங்க போற நம்ம ஹீரோவும் டேய் இங்க வாங்கடான்னு சொல்ல போறேன். டக்குனு ஒரு செக்யூரிட்டி வந்து பாஸ் என்ன பாஸ் சொல்லி அங்க வந்துடுறேன். தம்பி இந்த காரை என்ன பண்ண தெரியும் சொல்ல போறேன். செக்யூரிட்டி அந்த காரை புடிச்சு கிரஸ் பண்ணி போட்டுறேன். ஐயோ என் கார்டுன்னு சொல்லி அவனும் கடற போற நம்ம ஹீரோவும் நீ என்கிட்ட இந்த விழாவை 26 மில்லியன் எடுத்துக்கிட்டேன். ஆனா நான் வந்து 30 மில்லியன் தரேன் இந்த விழாக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல நீ என் வாழ்க்கையை முறைமுள்ள என்கிட்ட வந்து இந்த பணத்தை வச்சு இந்த மட்டும் கேம் விளையாடுன்னு சொல்ல போற ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன மேடை ரிப்பீட் பண்ணிருக்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கப்புறம் அவன் கிரிக்கா தூக்கி போட்டு என்ன ஒரு காரை உடிச்சு போட்டு அதை முடிஞ்சிருந்துச்சியா என்கிட்ட இன்னும் கார் எல்லாம் இருக்கிறான்னு சொல்லி அவனை இதுக்கு 50 மில்லியன் தரேன் அப்ப சொல்ல 50 மில்லியன் சொல்லி அவங்க சாக்க போற எனக்கு 50 மில்லியன்ல சாதாரண விஷயம் சொல்ல போற நம்ம ஹீரோவும் நான் 19 மில்லியன் தரேன் சொல்ல போறேன். அதை கேட்ட அவங்க 2 பேரும் மைக் அடிச்சு உள்ள இதுக்கு மேலே என்கிட்ட ஜெக்குன்னு நினைக்காது. அது மட்டும் இல்லாம உன்னால இதுக்கு மேலே வில்லாவும் வாங்க முடியாது. அப்படி இருக்கப்போற வண்டி மீறிக்கிட்ட மன்னிப்பு கேள்வி நீ பண்ண இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சுட்டு போட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்க போயிட்டு அம்மா கிட்ட போயிட்டு அழுகுறா போயிட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றேன். அதை கேட்டு அவங்க என்கிட்டயே வாடா இப்படி பண்ற நான் 100 மில்லியன் தரேன்டான்னு சொல்லி அவனும் சொல்ல ஏன்னா 100 மில்லியனா சொல்லி அந்த பொண்ணு அடிக்கீழ வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் இதுக்கு மேலே சொல்ல பாப்பா யாரு எவ்வளவு நேரம் நிக்கிறாங்கன்னு சொல்லி அவன் சொல்லி இருக்கப்போ நம்ம ஹீரோவா இல்ல நீ இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நம்ம சொல்ல போறோம். அவனும் என்ன சொல்றேன்னு சொல்லி புரியாம நிக்க போறேன். எந்த முட்டலாச்சு வெறும் 26 மில்லியன் இருக்கக்கூடிய வில்லாவை 100 மில்லியனுக்கு வாங்குவானா? நான் அவ்வளோ பெரிய முட்டாலாம் இல்லை நீரை முட்டாத்தனமா வாங்கிட்டு இருக்கேன். அதனால இதை நீயே வச்சுக்கோ எனக்கு இருக்குமே தேவையே இல்லை அப்படி சொல்ல போற எனக்கு பக்கம் கீழ் சொன்னோம் டே உன்னை ஏமாட்டிட்டு போயிட்டாண்டா நீ சரி மக்கா இருக்க மட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு பொண்ணா நீ வெறும் பணக்காரனா இருக்கனால மட்டும் தான் அவங்க சுற்றிட்டு இருக்கேன் இப்படி போற நீ இப்படி மூளை இல்லாதவனா இருந்தீங்கன்னா மிச்சம் உன்ட்ட எல்லா பொண்ணும் சீக்கிட்டு பெருசா பொண்ணை கழுவி ஊட்டிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவனும் நான் ஏமாண்டு போயிட்டேன் சொல்லி அவனும் கஷ்டத்தில் இருக்கான். நம்ம வேற வில்லா பார்க்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ நம்ம டங்கு கூட்டிட்டு போவா அடி ஏன் மட்டுக்கு பண்றேன் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இது எவ்வளவு கேட்க போற அவங்களும் அறுவா செய்து வேலை வந்து 27 மில்லியன் அப்படி சொல்ல போறான். நம்ம ஹீரோ சரி நேற்று வாங்கிக்கிறேன் உங்களுக்கு நான் 30 மில்லியன் கொடுத்துறேன் எல்லாம் சீக்கிரம் முடிச்சுன்னு சொல்ல போறேன். நான் இந்த விழாக்கு 50 மில்லியன் தரேன் சொல்லி அவனும் சொல்ல போறேன். நம்ம ஹீரோவும் திருப்பி நீ தான் சொல்ல போறேன் ஏன்னா எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு இதுக்கு மேலே கடை எல்லாம் ஆரம்பிக்கும் சரி அவனும் சொல்லி மனசுக்குள்ளேயும் நிச்சயமா இதுக்கு மேலே விலையை ஏற்றினா நான் இதோட கிவ் அப் பண்ணிடுவேன் சொல்லி அவன் மனசு நீங்க நினைக்கிறேன். அப்படியே ஏன் இன்னும் விலை ஏற்றாம இருக்கான் நான் இன்னும் கூட அவனுக்கு கிந்த அடிக்கணுமா சொல்லி அவனும் நம்ம கிந்த அடிச்சிருக்க போறேன். நம்ம ஹீரோவும் இந்த வில்லா இனிமே உனக்குன்னு சொல்ல போறேன். அவனும் சாக்காவ இந்த வில்லா உனக்கு பிடிச்சிருக்கா நீ எடுத்துக்குப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்ல போறேன். அங்கிட்ட பொண்ணு சார் 150 மில்லியன் ஆச்சு மட்டும் சொல்லி நீட்டா போற அவனும் என்ன பணத்தை தர முடியாம முடிக்க எங்க அங்க இருக்க பணத்தை அவனே எல்லாத்தையும் ஆரம்பிச்சான் சொல்ல போறேன். இதுக்குமே இது ஏன் பிரச்சனை இல்லப்பா இல்ல உன்னோட பிரச்சனை சொல்ல போறேன். நீங்க என்ன பணத்தை தர முடியாது அப்ப அப்புறம் வில்லா வாங்க மாட்டீங்க செக்யூரிட்டி வாங்கலாம் சொல்லிட்டு அவங்களும் நீ வாங்க மாட்டேன் வாங்க வந்தவனையும் வாங்க விட மாட்டேன் அப்படி சொல்லி செக்யூரிட்டின்னு சொல்லி 3 கேங்ஸ்டர் பண்ணி நிக்க அவனும் என்ன தெரிய முடிச்சிருக்கப்படி எனக்கு கும்பிடு கொடுத்தேன் என்கிட்டயே வரா உனக்கு எல்லாம் இதுவும் தேவை இன்னும் தேவைன்னா சொல்லி சொல்லிட்டு சரி அந்த 30 மில்லியன் மதிப்புல வில்ல வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம சொல்றாங்க கிட்ட ஓகே ரிச்சி இன்னுமே என்கிட்ட எவ்வளவு பணம் மிச்சம் இருக்குன்னு சொல்ல போறேன். நம்ம ரிச்சியும் இன்னும் அவங்ககிட்ட 20 மில்லியன் மிச்சம் இருக்கு இந்த நானும் செலவு பண்ணல அப்புறம் இது எப்படி செலவு பண்ணலாம் சொல்லி ஹீரோவும் நம்ம தங்க பாக்குறோட நம்ம இந்த எபிசோட் எந்த காரை போட்டுடலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருப்பீங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம டேட்டா பேஸுக்கு எந்த கார் போட்டலாம் நாங்கள் விஹெச் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது விஹெச் வாய்ஸ் யூடியூப் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.